Hello students, இன்னைக்கு chapter 8 vector algebraல exercise 8.1ல 5, 6, 7, 9 பார்க்கலாம். Prove that the line segment joining the midpoints of the two sides of a triangle is parallel to the third side, whose length is half of the length of the third side. ஒரு முக்கோணத்தின் இரு பக்கங்களின் நடுப்புள்ளிகளை சேர்க்கும் நேர்கோடு அதன் மூன்றாவது பக்கத்திற்கு இணை எனவும் அதன் நீளத்தில் பாதி எனவும் வெக்டார் முறையில் நிறுவுக. சரிங்களா, ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோம். அதோட மிட் பாயிண்ட்ஸ் வந்து டிஇஎஃப்னு எடுத்துக்கிறோம். அந்த மிட் பாயிண்ட்ஸ் டிங்கிறது ஏபியோடது, இங்கிறது ஏசியோடது, எஃப்ங்கிறது பிசியோடது. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி டிஇஎஃப் ஆர் த மிட் பாயிண்ட் ஆஃப் த சைட்ஸ் ஏபி, ஏசி அண்ட் பிசி ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி வரைஞ்சாச்சு. D is the midpoint of AB, E is the midpoint of AC and F is the midpoint of BC. ஓகேவா? AB, AC and BC ரெஸ்பெக்டிவ்லி. முக்கோணம் ஏபிசியில் DEF என்பவைகள் AB, AC மற்றும் BC ஆகிய பக்கங்களின் நடுப்புள்ளிகள். சரிங்களா? இப்போ கொஷினில் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the line segment joining the midpoints of two sides of a triangle is parallel to the third side whose length is half of the length of the third side அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரு பக்கங்களின் நடுப்புள்ளிகளை சேர்க்கும் நேர்கோடு parallel சொல்லியிருந்தாலே அந்த 2 point joining 2 points joining the midpoints of 2 points நீளத்தில் பாதி எனவும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, லென்த் ஆஃப் த தேர்ட் சைடு அப்படின்னு சொல்லியிருந்தா இல்லையா. ஸோ டு ப்ரூவ் தட் ஃபஸ்ட்டு ஒன்று நீங்கள் என்னன்னு ப்ரூவ் பண்ணணும்னா பேரலல்னு சொல்லணும், இணை அப்படின்ட்டு. தட் இஸ் டிஇ வெக்டார் பேரலல் டு பிசி வெக்டார். அதோட லென்த் வந்து ஹாஃப் ஆஃப் த தேர்ட் சைடு, நீளம் வந்து மூணாவது பக்கத்திற்கு நீளத்தில் பாதி, மூணாவது பக்கத்தோட நீளத்தில் பாதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் டிஇ வெக்டார் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு பிசி வெக்டார் அப்படின்னு இந்த ரெண்டு தான்ப்பா ப்ரூவ் பண்ணணும் இந்த கொஷினுக்கு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த குட்டி ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், ஏடிஇ. இன் ட்ரையாங்கிள் ஏடிஇ ஏடி வெக்டார் ப்ளஸ் டிஇ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏஇ வெக்டார். இதுலேருந்து டிஇ வெக்டார் என்னன்னு பார்க்கலாமா. டிஇ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏஇ வெக்டார் மைனஸ் ஏடி வெக்டார். சரிங்களா? ஈங்கிறது இந்த இது வந்து ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் தானடாப்பா, ரெண்டும் ஈக்குவலாக தானடா இருக்கும். ஏடி ஈக்குவல் டு டிபி, அது மாதிரி ஏஇ ஈக்குவல் டு இசி அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா. ஸோ நான் ஏஇக்கு பதிலாக நான் ஏசின்னு போடலாமா, ஹாஃப் ஆஃப் ஏசின்னு. மாதிரி ஏடிக்கு பதிலாக ஹாஃப் ஆஃப் ஏபி அப்படின்னு போடலாமா. ஸோ ஏஇ வெக்டாருக்கு பதிலாக ஹாஃப் ஆஃப் ஏசி வெக்டார்னு போடுறேன், மைனஸ் ஹாஃப் ஆஃப் ஏடிக்கு பதிலாக ஏபி வெக்டார் அப்படின்னு போடுறேன். சரிங்களா? ரெண்டுத்துலேயும் ஹாஃபு காமனாக இருக்கா. ஸோ ஹாஃப் இன்ட்டு ஏசி வெக்டார் மைனஸ் ஏபி வெக்டார் அப்படின்னு எழுதிட்டேன். ஓகேவா? ஸோ டிஇ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு ஏசி வெக்டார் மைனஸ் ஏபி வெக்டார். இது ஈக்குவேஷன் 1ன்னு போட்டேன். அடுத்தது இன் ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கிறேன். பெரிய ட்ரையாங்கிள் இருக்குல்லையே அதை எடுத்துக்கிறேன். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏசி வெக்டார். இதுலேருந்து பிசி வெக்டார் என்னன்னு பார்க்கலாமா. ஸோ பிசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏசி வெக்டார் மைனஸ் ஏபி வெக்டார். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த ஈக்குவேஷன் 2வை நம்ம ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் போடலாமா இல்லையாடாமா. பாருங்கள், ஏசி மைனஸ் ஏபிங்கிறது பிசின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ பிசிங்கிறத கொண்டு போய் அங்கே ஈக்குவேஷன் 1ல் போட்டுடலாமா. அப்போ டிஇ வெக்டார் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு அந்த ஏசி வெக்டார் மைனஸ் ஏபி வெக்டாருக்கு பதிலாக நான் பிசி வெக்டார்னு போட்டுடலாமா இல்லைடா. ஸோ அந்த ஏசி வெக்டார் மைனஸ் ஏபி வெக்டாருக்கு பதிலாக பிசி வெக்டார்னு போட்டுட்டேன். ஸோ நம்ம ரெண்டாவது ப்ராடக்ட்டும் ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த ரிசல்ட்டை பாருங்கள். ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஆர் பேரலல் இஃப் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு லாம்டா பி வெக்டார். லாம்டா இஸ் ஸ்கேலர். அதாவது ரெண்டு வெக்டார் வந்து பேரலாக இருந்தால் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு லாம்டா பி வெக்டார் அப்படின்னு எழுதலாம்.
இப்போ இங்கே இதே மாதிரி தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ரிசல்ட் இருக்குது. அதாவது டி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு பிசி வெக்டார்னு லேம்டாங்கிற இடத்துல ஹாஃப் இருக்குது. ஸோ அதே ஃபார்மில் இருக்கனால இதை பேரலல்னு நம்ம சொல்லிடலாமா இல்லையா? அப்போ டிஏ வெக்டார் அண்டு பிசி வெக்டார் ஆர் பேரலல் அப்படின்னு சொல்லிடலாமா இல்லையா? ஸோ நம்ம ரெண்டு தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தா ரெண்டுத்தையும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவாப்பா? பேரலல் இணை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, சொல்லிட்டோம். அப்புறம் ஹாஃப் ஆஃப் த லென்த் வந்து ஹாஃப் ஆஃப் பிசி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதையும் நம்ம சொல்லிட்டோம். ஓகேவா? நீளம் வந்து இந்த மூன்றாவது பக்கத்திற்கு பாதின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? லென்த் வந்து 1/2 ஆஃப் த தேர்ட் சைடு அப்படின்னு சொல்லியிருந்தா இல்லையா? ஸோ ரெண்டு ரிசல்ட்டையும் நம்ம ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டோம். பேரலல் இணை அப்படின்னு சொல்லிட்டோம். செகண்ட் ஒன் வந்து லென்த் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் த தேர்ட் சைடு, அதையும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ப்ரூவ் ஆகிடுது. ஓகேவா? அடுத்து சிக்ஸ்த் ஒன் பாருங்கள். ப்ரூவ் தட் த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த அட்ஜசன்ட் சைட்ஸ் ஆஃப் எ குவாட்ரிலேட்டரல் ஃப்ரம் எ பேரலோகிராம். ஒரு நாற்கரத்தின் பக்கங்களின் நடுப்புள்ளிகளை சேர்க்கும் நேர்கோடுகள் ஒரு இணைக்கரத்தை அமைக்கும் என வெக்டார் முறையில் நிறுவுக. லெட் ஏபிசிடி பி எ குவாட்ரிலேட்டரல். ஏபிசிடி ஒரு நாற்கரம் என்க. ஸோ ஒரு நாற்கரம் வரைஞ்சிட்டோம் குவாட்ரிலேட்டரல். அதுக்கு ஏபிசிடி அப்படின்னு நேம் கொடுத்துட்டோம். ஓகேவா? லெட் PQRS be the midpoint of the sides AB, BC, CD and DA respectively. PQRS என்பவைகள் முறையே AB, BC, CD மற்றும் DA என்ற பக்கங்களின் நடுப்புள்ளிகள் என்க. ஸோ ஏபியோட மிட் பாயிண்ட் வந்து P நடுப்புள்ளி, பிசியோட மிட் பாயிண்ட் வந்து Q, சிடியோட மிட் பாயிண்ட் R, டிஏயோட மிட் பாயிண்ட்டு S. இதெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணுறோம். இதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பேரலோகிராம், இணைகரம் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ நிரூபிக்க வேண்டியது டு ப்ரூவ் தட் PQRS ஏ பேரலோகிராம், PQRS ஒரு இணைகரம் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? டு ப்ரூவ் தட் PQRS ஏ பேரலோகிராம், PQRS ஒரு இணைகரம். இட் இஸ் எனஃப் டு ப்ரூவ் தட் PQ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு SR வெக்டார், PS வெக்டார் இஸ் ஈக்குவல் டு QR வெக்டார். அதாவது பேரலோகிராம் இணைகரன் ப்ரூவ் பண்ண வேண்டியதுக்கு இதை ப்ரூவ் பண்ணினா போதுமானது. அதாவது PQ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு SR வெக்டார்னு, PS வெக்டார் இஸ் ஈக்குவல் டு QRன்னு இதை ப்ரூவ் பண்ணிவிட்டு நம்ம பேரலோகிராம் இணைகரம் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? இந்த பொசிஷன் வெக்டார் ஆஃப் ஏ வந்து ஸ்மால் ஏ வெக்டார், பிங்கிறது ஸ்மால் வி வெக்டார், சிங்கிறது ஸ்மால் சி வெக்டார், டிங்கிறது ஸ்மால் டி வெக்டார். அப்போ பியோட பொசிஷன் வெக்டார் ஆஃப் PQRS என்னன்னு பார்க்கலாம். பிங்கிறது மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி தானே, அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம் இல்லையா? ஸோ ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் பை 2. ஸோ பொசிஷன் வெக்டார் ஆஃப் பி இருக்கு இல்லையாடாமா, அது வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி தானே, அப்போ ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் பை 2. அது மாதிரி க்யூங்கிறது மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி தானே, அப்போ பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் பை 2. ஆர் இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் சிடி தானே, ஸோ சி வெக்டார் ப்ளஸ் டி வெக்டார் பை 2. எஸ்ஸுங்கிறது மிட் பாயிண்ட் ஆஃப் டிஏ, ஸோ டி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார் பை 2 அப்படின்னு போட்டாச்சு. ஓகேவா? ஸோ எல்லாத்தோட பொசிஷன் வெக்டாரும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு ரிசல்ட் இருக்கு இல்லையா, PQ வெக்டார் ஈக்குவல் டு SR வெக்டார், அதை ப்ரூவ் பண்ணிடுறோம். சிமிலர்லி we can prove PS வெக்டார் இஸ் ஈக்குவல் டு QR வெக்டார். ஸோ PQ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு அது எப்படி எழுதலாம்? OQ வெக்டார் மைனஸ் OP வெக்டார். ஏபினா OB மைனஸ் OA அப்படின்னு சொல்லணுண்டாமா. ஸோ OQ வெக்டார் மைனஸ் OB வெக்டார் இஸ் ஈக்குவல் டு OQங்கிறது B வெக்டார் ப்ளஸ் C வெக்டார் பை 2 மைனஸ் OP வெக்டாருங்கிறது A வெக்டார் ப்ளஸ் B வெக்டார் பை 2. ரெண்டுத்திலையும் டினாமினேட்டர் காமனாக இருக்குல்லடாமா, அப்போ நியூமரேட்டரை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ B வெக்டார் ப்ளஸ் C வெக்டார், இது மைனஸ் ஆஃப் அப்படின்றதுனால மைனஸ் A வெக்டார் மைனஸ் B வெக்டார். ஸோ ப்ளஸ் B வெக்டார் மைனஸ் B வெக்டார்னு கேன்சல் ஆகிடுதுன்னா நமக்கு C வெக்டார் மைனஸ் A வெக்டார் டிவைடட் பை 2 அப்படின்னு கிடைக்கும். இது PQ வெக்டார் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஈக்குவல் டு SR வெக்டார் இருந்தது இல்லையா, அதை கண்டுபிடிக்கலாம். ஸோ SR வெக்டார் இஸ் ஈக்குவல் டு OR வெக்டார் மைனஸ் OS வெக்டார். ஓஆருங்கிறது என்னன்னு பாருங்கள், C வெக்டார் ப்ளஸ் D வெக்டார் பை 2, C வெக்டார் ப்ளஸ் D வெக்டார் பை 2 மைனஸ் OS வெக்டாருங்கிறது D வெக்டார் ப்ளஸ் A வெக்டார் பை 2 மைனஸ் ஆஃப் D வெக்டார் ப்ளஸ் A வெக்டார் பை 2.
ஸோ ரெண்டுத்தோட டினாமினேட்டரும் 2 இருக்கிறதுனால நியூமரேட்டர் அப்படி ஆட் பண்ணலாம். ஸோ சி வெக்டார் ப்ளஸ் டி வெக்டார் மைனஸ் ஆஃப் டி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார். ஸோ மைனஸ் டி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். ஸோ டி வெக்டார் கேன்சல் ஆகிடுது அப்படின்னா சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டிவைட் பை 2 இது ஈக்குவேஷன் 2. ஸோ 1ம் 2ம் நமக்கு ஈக்குவலாக கிடச்சிருது இல்லையா. அப்போ பிக்யூ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எஸ்ஆர் வெக்டார். PQ vector is equal to SR vector. So PQ parallel to SR and PQ equal to SR. ரெண்டுத்தையும் parallel சொல்லிடலாம், these are equal அப்படின்னு சொல்லிடலாம். So PQ parallel to SR and PQ equal to SR. Okay வாப்பா. Similarly we can prove PS vector is equal to QR vector. So PS parallel to QR and PS equal to QR. Therefore PQRS is a parallelogram. ஒரு இணைகரம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்டாமா. ஓகேவாப்பா, புரிஞ்சிச்சா? PQRS ஒரு இணைகரம். ப்ரூவ்டு. அடுத்து 9th கொஸ்டின் பாருங்கள். இஃப் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஆகியவை 7th கொஸ்டின். ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஆகியவை இணைகரத்தின் ஒரு பக்கத்தையும் ஒரு மூலைவிட்டத்தையும் குறித்தால் அதன் பிற பக்கங்களை மற்றொரு மூலைவிட்டத்தினையும் காண்க. இஃப் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ரெப்ரசன்ட் ஏ சைட் அண்ட் ஏ டயகனல் ஆஃப் ஏ parallelogram, ஃபைண்ட் த அதர் சைட்ஸ் அண்ட் த அதர் டயகனல். ஓகேவா. லெட் ஏபிசிடி பி ஏ parallelogram. ஏபிசிடி ஒரு இணைகரம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். given AB vector equal to A vector, அதாவது சைடு ஒரு பக்கம் வந்து A வெக்டர்னு கொடுத்துருக்காங்க, டயகனல் ஒரு மூலை விட்டம் AC வெக்டர் வந்து B வெக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பேரலோகிராம் ட்ரா பண்ணியாச்சு, இணைகரம் வரைஞ்சாச்சு, அதுக்கு ABCD நேம் கொடுத்தாச்சு. ஓகேவா. AB வெக்டர் ஈக்குவல் டு A வெக்டர் அவனே கொடுத்துருக்கான் கொஷினில். ஸோ அது A வெக்டர் மார்க் பண்ணியாச்சு. பக்கம் ஓகேவா, சைடு. அடுத்து டயகனல் AC வெக்டருங்கிறது B வெக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் சைட்ஸோடது என்னன்னு கேட்டிருக்கா. அனதர் டயகனல் பிடியோடது என்னன்னு கேட்டிருக்கா. அதாவது பிசி சிடி டிஏவோட ரிசல்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இன்னொன்று பிடியோட டயகனல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி AC vector is equal to AB vector plus BC vector. AC vector is equal to AB vector plus BC vector. இதுலேருந்து BC என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏன்னா BC தான் நமக்கு கேட்டிருக்கோம். BC தெரியாது இல்லையா. ஸோ AC vector minus AB vector. ACங்கிறது என்னதுராமா, B வெக்டாரா. ஏபிங்கிறது ஏ வெக்டார். ஸோ பிசி வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, ஒரு சைடு கண்டுபிடிச்சிட்டோம். பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். ஸோ ஏபிங்கிறது ஏ வெக்டார்னா சிடிங்கிறது டைரக்ஷன் மாறும் இல்லையா. ஏபி வெக்டார் ஈக்குவல் டு சிடி வெக்டார். ரெண்டும் வந்து பேரலல் அண்டு ஈக்குவல் தான். பட் வந்து டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேவா. அப்போ மைனஸ் இது ஏபி வந்து ஏ வெக்டாராக இருந்துச்சுன்னா சிடி வந்து மைனஸ் ஏ வெக்டாராக இருக்கும்டாமா. ஏன்னா டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது இல்லையா. இது ஏற மார்க் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து இந்த டைரக்ஷனில் போகுது, ஆப்போசிட் டைரக்ஷனில். அப்போ மைனஸ் ஏ வெக்டார் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஏபி வெக்டார், ஏபிங்கிறது ஏ வெக்டார், சிடிங்கிறது மைனஸ் ஏ வெக்டார். ஓகேவா. புரியுதாடாமா. ஏபிங்கிறது ஏ வெக்டாரடாமா அதோடைய ரிசல்ட்டு. சிடிங்கிறது டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிறனால அதோடைய ஆன்சர் வந்து மைனஸ் ஏ வெக்டார்.
அதே மாதிரி பிசியும் ஏடியும் பாருங்கள், பிசியும் டிஏயும் parallel அண்ட் ஈக்குவல் தான். பிசி இஸ் ஈக்குவல் டு ஏடின்னு எழுதியிருக்கேன் இல்லையா, பிசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏடி வெக்டாரா, சாரி டிஏ வெக்டார். பிசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு டிஏ வெக்டார் ரெண்டும் parallel அண்ட் ஈக்குவல் தான். பட் பிசிங்கிறது நம்ம என்ன போட்டிருக்கோம், பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார், அதோட டைரக்ஷன் இருக்குது. இது வந்து ரிவர்ஸில் வருது, அதோட டைரக்ஷன் ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் தானே, சைன் சேஞ்ச் ஆகிடும் இல்லையா, டைரக்ஷன் மாறும்போது சைன் சேஞ்ச் ஆகும். ஸோ பிசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏடி வெக்டார் parallel அண்ட் ஈக்குவல் தான். பட் வந்து இது போகிற டைரக்ஷன் வேறு, அது போகிற டைரக்ஷன் வேறையாக இருக்குது. ஸோ பிசிங்கிறது பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார்னா, டிஏங்கிறது ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார். அப்படியே சைனை சேஞ்ச் பண்ணி சொல்லிடணும். ஓகேவாப்பா? இப்போ நம்ம அடுத்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஏபிடி இருக்கு இல்லையா, அந்த ட்ரையாங்கிள். In triangle ABD, BA plus AD, BD vector is equal to BA vector plus AD vector அப்படின்னு எழுதலாம். ஆர் பிசி வெக்டார் ப்ளஸ் சிடி வெக்டார் அப்படின்னு எழுதலாம்ப்பா. ரெண்டு விதமாகவும் எழுதலாம். BA வெக்டார் ப்ளஸ் ஏடி வெக்டார்னு எழுதலாம், ஆர் பிசி வெக்டார் ப்ளஸ் சிடி அப்படின்னு கூட எழுதலாம். அந்த ட்ரையாங்கிள் அப்படி போகிற மாதிரி. ஸோ பிடி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பிஏ வெக்டார் ப்ளஸ் ஏடி வெக்டார். ஸோ நான் பிஏ வெக்டாரை ஏபி வெக்டாராக நான் மாற்றும் பொழுது சைன் சேஞ்ச் ஆகும் இல்லையா. ஸோ மைனஸ் ஏபி வெக்டார். அது மாதிரி ஏடி வெக்டாரை நான் டிஏ வெக்டார்னு மாற்றும் பொழுது சைன் சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஏபிங்கிறது என்ன, ஏ வெக்டாரா. இப்போ நமக்கு மைனஸ் ஏபின்னு இருக்கனால மைனஸ் ஏ வெக்டார். ஸோ மைனஸ் ஆஃப் டிஏங்கிறது என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். டிஏங்கிறது ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார். ஸோ மைனஸ் ஏ வெக்டார் மைனஸ் ஆஃப் அப்படின்றதுனால மைனஸ் ஏ வெக்டார் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ பி வெக்டார் மைனஸ் 2a வெக்டார். ஸோ பிடி வெக்டார் கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் அனதர் டயகனல். ஓகேவா? சைடும் கண்டுபிடிச்சிட்டோம், டயகனல்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ சைட்ஸ் வந்து பிசி வெக்டார், சிடி வெக்டார், டிஏ வெக்டார். பிசி டயகனல் வந்து பிடி வெக்டார். பிசிக்கு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். சிடிக்கு மைனஸ் ஏ வெக்டார், டிஏக்கு ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார். பிடிக்கு பி வெக்டார் மைனஸ் 2a வெக்டார். ஓகேவா? அடுத்த 9th கொஷின் பாருங்கள். இஃப் டி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் த சைடு பிசி ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஏபிசி, ப்ரூவ் தட் ஏபி வெக்டார் ப்ளஸ் ஏசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 2AD வெக்டார். முக்கோணம் ஏபிசியில் பக்கம் பிசியின் மையப்புள்ளி டி எனில் ஏபி வெக்டார் ப்ளஸ் ஏசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 2AD வெக்டார் என நிறுவுக. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிடலாம். டிங்கிறது மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி அப்படின்னு சொல்லியிருக்கா கொஷினில். ஸோ அதை அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். D is the midpoint of the side BC of a triangle ABC அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ ப்ரூவ் தட் ஏபி வெக்டார் ப்ளஸ் ஏசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 2AD வெக்டார்னு சொல்லியிருக்கா இல்லையா. இது ரெண்டும் ஈக்குவலாக தானடா இருக்கும். என்ன, D is the midpoint of BCனா BD வெக்டார் இஸ் ஈக்குவல் டு DC வெக்டார். இது நான் வந்து பிடியை டிபியாக மாற்றும் போது சைன் சேஞ்ச் ஆகிடுது. ஸோ மைனஸ் டிபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு டிசி வெக்டார். டு ப்ரூவ் தட் ஏபி வெக்டார் ப்ளஸ் ஏசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 2AD வெக்டார். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். ஏபி வெக்டார் ப்ளஸ் ஏசி வெக்டார்னு. ஏபி வெக்டார்னு இருக்குல்லடா, ஆமாம் இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள். ஏபி வெக்டாருக்கு நான் எப்படி எழுதுறேன்னா ஏலேருந்து டி, டியிலேருந்து பி. அப்போ ஏடி வெக்டார் ப்ளஸ்
டிபி வெக்டார் அப்படின்னு எழுதுகிறேன். ஏடி வெக்டார் ப்ளஸ் டிபி வெக்டார் ப்ளஸ் ஏசி வெக்டார் இருக்கு இல்லையா, அதுக்கு ஏடி வெக்டார் ப்ளஸ் டிசி வெக்டார். ஏடி வெக்டார் ஏ டு டி டி டு சி. ஸோ ஏடி வெக்டார் ப்ளஸ் டிசி வெக்டார். ஸோ 2AD கிடச்சிருச்சு. ஓகேவா? இந்த டிசி வெக்டார் டிபி வெக்டார் அப்படியே போட்டுடலாம். டிசி வெக்டாரை தான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம்? -2 மைனஸ் டிபி வெக்டார்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். டிசி வெக்டாரை தான் நம்ம மைனஸ் டிபி வெக்டார்னு இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். அதை இங்கே போட்டுடலாமா? ஸோ அந்த ப்ளஸ்ஸு டிபியும் மைனஸ் டிபியும் கேன்சல் ஆகிடுது. ஸோ 2AD வெக்டார் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் ஆகிடுது. ஸோ நம்ம ரிசல்ட்டு வெரிஃபை ஆகிடுது. ஓகேவாப்பா? ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ AB வெக்டார் ப்ளஸ் AC வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 2AD வெக்டார். தேங்க்யூ. Thank you students.